சுசித்ரா கூறிய ஷாம்பு விவகாரம் சர்ச்சையான நிலையில் வைரமுத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் கவிதை இணையத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சினிமாவுக்கும் சர்ச்சைக்கும் எப்போதுமே நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதுவும் திரைப்பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விவகாரங்கள் சர்ச்சைக்குள்ளாகும் போது அது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு அதிர்வை உருவாக்கியிருக்கிறது கவிஞர் வைரமுத்துவின் எக்ஸ் தள பதிவு. இயற்கை பேரிடர், பிறந்தநாள் வாழ்த்து, சக கலைஞர்களுக்கு புகழாரம் சூட்டுவதற்காக எழுதும் வைரமுத்துவின் பேனா இம்முறை சிலரை மறைமுகமாக சுட்டியிருக்கிறது. வாழ்வியல் தோல்விகளால் மன அழுத்தத்துக்கு உள்ளானோர் வக்கிர வார்த்தைகள் பேசுவார்கள் என தொடங்குகிறது அந்த கவிதை. தன்னை கடவுளைப் போல் கருதி கொள்ளும் சிலருக்கு மெசியானிக் டெலியூஷனல் டிசார்டர் எனும் மனநோய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உளவியல் சிகிச்சைகளுக்கு மருந்து உண்டு, அவர்கள் உரிய மருத்துவர்களை அணுக வேண்டும் என முடிகிறது அந்த கவிதை. இது வெறும் கவிதை மட்டுமல்ல, அவர் யாருக்கோ எதுவோ சொல்ல நினைக்கிறார். அந்த நபர் பாடகி சுசித்ரா தான் என இணையத்தில் பேசப்படுகிறது. அண்மையில் பேட்டி ஒன்றில் வைரமுத்து குறித்து கருத்து தெரிவித்த சுசித்ரா ஷாம்பு விவகாரம் ஒன்றை போட்டு உடைத்தார். அது வைரமுத்துவை பாம்பாக சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. தன் குரல் அழகாக இருப்பதாக கூறிய வைரமுத்து பரிசு வழங்குவதாக கூறி வீட்டிற்கு அழைத்ததாக கூறுகிறார் சுசித்ரா. தான் தனியாக வருவேன் என நினைத்த வைரமுத்து பாட்டியுடன் சென்றதால் செய்வதறியாமல் திகைத்ததாக தெரிவித்துள்ளார். தவறான நோக்கத்திற்காகவே தன்னை அழைத்ததாகவும் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது என கூறினார் சுசித்ரா. உரையாடலின் இறுதியில் பரிசு எங்கே என்று கேட்டபோது வீட்டின் பின்புறம் சென்ற வைரமுத்து 2 ஷாம்பு டப்பாக்களை கொண்டு வந்து கொடுத்ததாக நடந்தவற்றை விளக்கினார். தன்னை பலமுறை பண்ணை வீட்டிற்கு அழைத்ததாக கூறியதோடு சரமாரி குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் சுசித்ரா. அதற்கு பதிலளிக்கும் விதமாகவே சுசித்ராவுக்கு மனநோய் இருப்பதாக வைரமுத்து விமர்சிக்கிறார் என பேசத் தொடங்கிவிட்டன சமூக ஊடகங்கள். ஏற்கனவே பாடகி சின்மயி வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் சுசித்ராவின் குற்றச்சாட்டுகள் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளன. புதிய தலைமுறைக்காக புனிதா பாலாஜி.